திரிஷா வந்து அவங்க ரொம்ப சாஃப்ட்டு. இப்போ அசின்ங்கிறது அவங்க கொஞ்சம் போல்டாக டயலாக் பேசுகிறது ஆமா, இதெல்லாம் பண்ணிடுவாங்க. ஆமா. இவங்க கொஞ்சம் சாஃப்ட் தான். கரெக்ட். திருப்பாச்சியில் தான் கொஞ்சம் சத்தமெல்லாம் பேசியிருப்பாங்க. ம். அந்த சீன் இருக்குல்ல, வாடா போடா" இது டயலாக் சொல்லிட்டா அவங்க ரொம்ப தயங்கிட்டாங்க. ம். ஏன்னா விஜய் பெரிய ஹீரோ. கரெக்ட். இவர் என்ன வாடாங்கிறது, போடாங்கிறது தப்பாயிருமோன்னு ஒண்ணு. இன்னொன்று ஃபேன்ஸு போட வாடான்னா அவங்க ஏதாவது தப்பா நினச்சிருவாங்களோ அப்புடிலாம் கொஞ்சம் அவங்களுக்கு குழப்பம் ஆயிப்போச்சு. கொஞ்சம் வேற மாத்தலாமா நாங்க அவங்கள போட ஓ! வாடலாமா? ம். ஒருவேளை போயா, வாயா அந்த ரேஞ்சுக்கு சொல்லாமாங்கலாம் பேசி கொடுத்தாங்க. அந்த சீனே போடா வாடா தான். ம். ஏன்னா தங்கச்சி சவால் விட்டுருக்கோம். சவாலில் தான் நீ போடா வாடான்னு சொல்லி பாரு அப்படின்னா திரிஷா சொல்லுவாங்க, உங்கள் அண்ணன் வரட்டும். என்ன பெரிய மானம் ரோசம் உங்கள் அண்ணனுக்கு. நான் வாடாங்கிறேன் போடாங்கிறேன். கோவரத பார்ப்போம் அப்படின்னு தான் அந்த சீனோட கன்டென்ட்டே அது. அப்புறம் ரிகர்சல் பார்த்தா இந்த டிஸ்கஷன் போயிட்டு விஜய் சார் வந்துட்டார். சார் ட்ரெயின் கூட்டு வந்துட்டோம். ம். அப்புறம் என்னென்னா சொல்லிட்டேன். அப்புறம் அவர் தான் திரிஷாட்ட போய் இல்லை இந்த சீனு ஹைலைட்டே தான். இது பண்ணாதான் ஒர்க் அவுட் ஆகும். இல்லைன்னா அந்த சீனே சரி வராது. இது ஒன்றும் பிரச்சனை இது ஹியூமர் தான், காமெடி தான். ஆடியன்ஸில் இதை என்ஜாய் பண்ணுவாங்க அப்படி சொல்லி அப்புறம் அவங்க இந்த வாடா போடலாம் ஒத்துக்கிட்டாங்க அப்புறம்.